குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எல்லாருக்குமே மார்னிங் டிஃபன், ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலான்னு ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். வீக்லி 3 to 4 டேஸ் ஈவினிங் வந்தோடனே சாப்பாடோ இல்லை தோசையோ ஏதாவது ஊட்டி விட்டுருவேன். ஆனால் இன்னைக்கு சனா குட்டிக்கு ஓட்ட டோனட் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நேத்திக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து டோனட் கொண்டு வந்திருந்தாங்களா, அதை பார்த்ததும் சாப்பிடணும் போல இருக்குமா, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டே போயிட்டா. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டோனட் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 300 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக பால், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயமே நீங்கள் கையில் வச்சு ஒரு 1/2 hour கிட்ட நீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் டோனட் சூப்பராக இருக்கும். ஸோ மாவை நல்லா நம்ம பனைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்து ரெஸ்டிங் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு அப்படியே நம்ம பனைஞ்சு வச்சதுக்கு டபுளாக உப்பி வந்திருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து க்ரீம் டோனட் செய்யறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். சனாக்குட்டி அவளுக்கு தேவையான ஓட்ட டோனட் செய்யறதுக்கு அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு தேவையான ஷேப்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருங்க. திரும்ப ஒரு 1/2 hour ரெஸ்டிங் விட்டுருங்க. அப்போதான் நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்க்கு ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண டோனட்டை எடுத்து இந்த மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணி அதுக்கு மேலே பவுடர் சுகர் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டால் சூப்பரான டோனட் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். தீக்ஷுக்குட்டிக்கு வந்து க்ரீம் டோனட் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி டோனட்டை எடுத்து அதில் ஹோல்ஸ் பண்ணி அதுக்குள்ளே சாக்லேட் கணேஷை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன். செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.